ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை அவர் இறக்கத்தில் நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மக்களே, எல்லாருமே இந்த பிரியாணி பற்றி ரொம்ப ஆஹா ஓஹோன்னுவாங்க. ஒன்றுமே இல்லை மக்களே, ரொம்ப ஈஸி. சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, எண்ணெயில் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பூவு, அது என்ன பூவு, அந்த கரும் மசாலா பூவு இருக்காது, எல்லாம் லவங்கப்பூ எல்லாமே போட்டு நல்லா மசாலா எல்லாம் எண்ணெயை போட்டு எண்ணெயை ஊற்றி அது வணக்குங்க மக்களை. அது கூட சேர்ந்து இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா பொன்னிறமாக வதக்குங்க மக்களை. அதுக்கப்புறமா இந்த பிரியாணி நல்லா அந்த இது வதக்கிறதுக்கு முன்னாடி கறி நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொஞ்சோண்டு அந்த மஞ்சள் பொடி, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு, கொஞ்சம் கரம் மசாலாவும் போடுங்க. அதில் போட்டு அப்படியே போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஊறட்டும் கறி. அதுக்குள்ளே அரிசி கழுவி வச்சுருங்க. அப்புறமா இந்த வெங்காயத்தை நீங்கள் வணக்குறீங்க இல்லையா, வணக்கிறப்ப கூட அந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா கழுவிட்டு நல்லா பொடியை நறுக்கி இந்த வெங்காயத்து கூடயே போட்டு நல்லா வணக்குங்க மக்களை. நல்லா அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடணும். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தான் அது நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் தக்காளி போடுறப்ப கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுருங்க. தக்காளி போடுங்க, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா என்ன பண்ணுறீங்க, வணக்கிட்டு இருக்கும்போதே என்ன ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கறியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்களா, 1 மணி நேரம் வச்சுருக்கீங்களா, அந்த கறியை எடுத்து கூட போட்டு நல்லா பரட்டுங்க. பரட்டிட்டுக்கப்போ என்ன பண்ணுங்கள், கூடையே என்ன பண்ணுறங்க, இந்த அரிசி இந்த தண்ணியெல்லாம் இருக்கும் இல்லையா, கறி கழுவுன தண்ணி, இந்த கறியெல்லாம் போட்டு இந்த தயிர் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் கூட போட்டு நல்லா வணக்குங்க மக்களை. நல்லா வணக்கி வரப்போயே கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாவும் மறுபடியும் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியுமா, நீங்கள் பிரியாணி மசாலா தான் பண்ணணும். கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த மசாலையோடு நல்லா வணக்குங்க. 2-3 பச்சை மிளகா போடுங்க. அதையும் நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறீங்க, நல்லா வணந்து அந்த எண்ணெய் விடணும், மசாலையிலேருந்து எண்ணெய் விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த அரிசியை கழுவி அதில் போட்டுட்டு பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உப்பு போட்டுட்டு இந்த கறியை இந்த கறியில் கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடணும். அதுக்கப்புறமா அந்த அரிசியை போட்டு என்ன பண்ணுறீங்க, அளவாக தண்ணி வச்சுருங்க. குக்கராக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் என்ன வச்சு அளவாக கரெக்டாக அந்த அரிசியும் அந்த தண்ணியும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு கொதி விட்டுருங்க. ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் மூடி நல்லா மூடி போட்டுறாதீங்க, சும்மா மூடி மட்டும் மேலே வைங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் வேணுமா, கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, நல்லா நெய் விட்டு ஒரு கலர் கலரிட்டு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு அது நல்ல ஒரு கலர் கலரிட்டு அப்படியே மூடி வச்சு நல்லா சிம்மில் வச்சிடணும். சிம்முன்னா இந்த சிம் இல்லை, இந்த பிம்முன்னு சொல்லுவாங்க. சிம்முக்கு விட சிம்மு ஃபுல்லாக வச்சு அதில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் இருக்குங்க, லைட்டாக அந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இது பண்ணிடுங்க. ஒரு சின்ன ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பிரியாணி முடிஞ்சது. இதுக்கு தான் ஆஹா ஓஹோன்னு என்னென்னமோ பாட்டெல்லாம் பாடுறாங்க மக்களை. எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் நான் மறந்துட்டேன், நீங்கள் அந்த தண்ணி ஊற்றுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் ஊற்றுங்க. ஒரு அரை கிளாஸ் இல்லை, ஒரு அரை கிளாஸ் இல்லை, சின்ன கிளாஸாக இருந்துச்சுன்னா அந்த 100 கிராம் கிளாஸ் இருக்கும், அதில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பால் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் மக்களே. நம்ம வீட்டு பிரியாணி, கடை பிரியாணி நீங்கள் சாப்பிடவே மாட்டேங்க. இந்த பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. என்னால் சிம்பிளாக இது பிரியாணி வச்சோன்னு கொடுத்த சிம்பிளாக நீங்கள் இதுமாதிரி செஞ்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள்.